பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தி ரெஸ்பெக்டட் பிரின்சிபல் சார் அண்ட் தமிழ் ஐயா அண்ட் மை வெரி பிலவ்ட் ஜூனியர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வெரி ஹார்ட்ஃபுல் குட் மார்னிங். எனக்கு புரியுது, ஆரம்பித்த முதல் நாளே யாரை கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இவங்க என்னத்தை பேச போகிறாங்க, எவ்வளவு நேரம் பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். இரண்டாவது, நீங்கள் பேசுங்க. ஃபஸ்ட்டு பீரியட் இப்படியே ஓடிடும்னு நினைக்கக்கூடியவர்கள் இரண்டாவது பக்கம். நான் அங்கே உட்காந்துருக்கும் போது அதுதான் நான் நினச்சேன். ஆனால் நான் அங்கே உட்காந்துருக்கும் போது இங்கே இருக்கவங்க என்ன பேசியிருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஒன்று யோசிச்சிருப்பேன் இல்லையா? அதுதான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இதனால் யாருக்கும் எந்த கவலையும் வேணாம். இப்போ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு சட்டக்கல்லூரியில் 3வது ஆண்டு படிச்சுட்ருக்கேன். பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டாக இருக்கேன். ஒரு ப்ராமினெண்ட்டான பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கேன். அதை தாண்டி ஒரு 2-3 ரிசர்ச் பேப்பருடைய ஆத்தராக இருக்கேன். நிறைய மேடைகள் இல்லைனாலும் ஓரளவுக்கு மேடைகளில் பேசுனதை நீங்கள் பார்த்தோ கேட்டோ இல்லை யார் மூலியமாக பகிர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போது என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு 4 வார்த்தை இருந்தது இல்லையா? என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பிரின்சிபல் சாருக்கு ஒரு 4 வார்த்தை இருந்தது இல்லையா? அந்த 4 வார்த்தையை கொடுத்தது என்னுடைய இந்த பள்ளி தான். இன்றைக்கி நான் பேசின அத்தனை மேடைகளுக்கும், பேச இருக்கக்கூடிய அத்தனை மேடைகளுக்கும் எனக்கு வாங்கி கொடுத்தது என்னுடைய பள்ளி மேடை தான். நான் யார், எனக்கு என்ன வேணும், எனக்கு இது சரியாக இருக்கும்ன்ற தீர்மானம் பண்ணி கொடுத்தது என்னுடைய பள்ளி மேடை தான். அப்படிப்பட்ட என்னுடைய பள்ளி மேடைக்கு ஒரு 3 ஆண்டுகள் கழித்து இங்கே வந்து பேசுகிறது எனக்கு ரொம்பவுமே ப்ரௌடாக இருக்குது. நான் பேசும்போதும் சரி, என்னுடைய ஸ்கூலில் நான் படிக்கும் போதும் சரி, என்னுடைய பள்ளி மேடை என்னை ஒரு படி மேலே ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்தது. அதே மாதிரி படித்து முடிச்சு போய் 3 வருடம் கழித்தும் திரும்ப என்னை கூப்பிட்டு பேச சொல்லி மேடை ஏற்றி அழகு பார்க்குது. அதுதான் சிறப்பு. என்னை கைப்பிடித்து மேடை ஏற்றி விட்ட என்னுடைய அத்தனை ஆசிரியர்களுக்கும், என்னை ஊக்குவித்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நம்மை பார்த்து பொறாமைப்படாத 2 ஜீவன்கள் இருக்காங்க. நம்மை பார்த்து பொறாமைப்படாத 2 ஜீவன்கள் இருக்காங்க. ஒன்று நம்முடைய பெற்றோர்கள். தன்னுடைய குழந்தை எந்த உயரத்துக்கு போனாலும் அதை பார்த்து கண்ணீர் விடக்கூடியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். 2வது நம்முடைய ஆசிரியர்கள். தன்னிடம் அந்த பிள்ளையை கையை இறுக்க பற்றி கொண்டு அந்த குழந்தையை ஒரு படி மேலே ஏற்றிவிட்டு அதை பார்த்து நெகிழக்கூடிய ஆசிரியர்கள். இந்த 2 பேரும் நம்மை பார்த்து பொறாமைப்படாத ஜீவன்கள். தமிழில் ஒரு அழகாத ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி அப்படின்னா, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். The one who taught your letters is a god ன்னு சொல்லுவாங்க. கற்றுக் கொடுப்பவர்கள் இறைவனுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் அவ்வளவுதான், அந்த இறைவனுக்கு சமம் தான் சொல்லலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், ஆளுமையாளர்கள்னு சொல்லி அத்தனை பேரையும் உருவாக்குனது சிறந்த ஆசிரியர்கள் தான். இதை சொல்லும் பொழுது தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு வருது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு மேடையில் ஒரு மாணவியுடைய பேச்சை கேட்டு கண்கலங்கி போனாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மாணவி அவருடைய பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களை பற்றி நினைவூட்டினதால அதை பார்த்து நெகிழ்ந்து கண்கலங்கி போனாங்க. அவ்வளவு சிறப்புமிக்கவர்கள் நம்மளுடைய ஆசிரியர்கள். சாக்ரட்டிஸ் உடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர். இந்த உலகத்தையே தன்னுடைய குடைக்குள் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து வெற்றியும் பெற்றவன். அவ்வளவு பெரிய வெற்றியாளர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, உங்களுடைய வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு. அதற்கு அவர் பதில் ஒன்று சொன்னார். என்னுடைய வெற்றிக்கு யார் காரணம் என்றால், இந்த உலகத்திற்கு நான் வர காரணமாக இருந்த என்னுடைய பெற்றோர்களும், இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய ஆசிரியர்கள் என்று சொன்னார். அப்போ புரிஞ்சுக்கோங்க, 1954ஆம் ஆண்டு ஜனவரி 30 அன்னைக்கு ஒரு குடியரசுத் தலைவர்கிட்டேருந்து ஒரு ஆசிரியருக்கு ஒரு அழைப்பு வருது. எதற்கான அழைப்புனா, பாரத ரத்னான்னு சொல்லக்கூடிய சிறந்த ஆசிரியருக்கான விருது. அந்த ஆசிரியர் வேற யாரும் இல்லை, முன்பாக ஆசிரியராக இருந்து பின்பு பெரிய விஞ்ஞானியாக இருந்த சர் சி வி ராமன் அவர்கள் தான். அவர்களுக்கு அந்த அழைப்பு வருது. அதற்கு அவர் பதில் ஒன்று எழுதுகிறார். என்னால் ஜனவரி 30 அன்று வர இயலாது. ஆனால் இந்த விருதிற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.
வராததற்கு காரணம், என்னிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட என்னுடைய 5 மாணவர்கள் அவர்களுடைய ஆய்வு கட்டுரையை ஜனவரி 30 அன்று தான் சமர்ப்பிக்கின்றனர். எனவே இந்த விருதை விட என்னுடைய மாணவர்களின் தேர்வு எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் என்னால் வர இயலவில்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தியாகம்னு பார்த்துக்கோங்க, எவ்வளவு பெரிய தியாகம்னு பார்த்துக்கோங்க. அவருக்காக பாரத ரத்னா விருது என்பதே தேதி மாற்றி வைக்கப்பட்டுச்சு. அப்போ ஆசிரியர்கள் நமக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்யறாங்கன்றத பார்த்துக்கோங்க. நம்முடைய ஆசிரியர்கள் ஒரே விஷயத்த நமக்கு 2 வாட்டி 3 வாட்டி 5 வாட்டி 10 வாட்டி சொல்வதற்கான காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான அவசியம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதற்கு புத்தனுடைய வரிகள் இருக்கு. புத்தன் காட்டிய வழியில் நீ வரவில்லை என்றால் அவ்வழிக்கு புத்தனே வந்தால், புத்தன் காட்டிய வழிக்கு நீ வரவில்லை என்றால் அவ்வழிக்கு புத்தனே வந்தால், ஆசிரியர் காட்டக்கூடிய பாதைக்கு நீ போகலை அப்படின்னா ஆசிரியரே உன் பாதைக்கு வந்து உன்னை நேர்வழிப்படுத்தினா, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுடைய பேச்சுகளை கேட்பதில் எந்த ஒரு தவறும் இல்லையே. எல்லாரும் நம்முடைய ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்போம். கல்வி மிக அவசியம், கல்வி மிக மிக அவசியம். கல்விக்கு ஒழுக்கம் ரொம்ப அவசியம், கல்விக்கு ஒழுக்கம் ரொம்ப அவசியம். ஒழுக்கமற்ற கல்வி எந்த நிலையிலும் ஒருவனுக்கு பயன் தராது. ஒழுக்கமற்ற கல்வி ஒருவனுக்கு எந்த நிலையிலும் பயன் தராது. நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணும்போது 6ஆவதா ரீலில் ஒருத்தர் வந்து சொல்லுவான், 2026 இஸ் நாட் அபவுட் எஜுகேஷன் அப்படின்னு. 2026 எஜுகேஷனை நோக்கி கிடையாது அப்படின்னு. ஒரே விஷயம் மட்டும்தான், 2026 இல்லை, இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எஜுகேஷன் மட்டும்தான் இங்கே முக்கியம். முக்கியமாக பெண்களுக்கு. அம்பேத்கர் சொல்கிறார், ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம்ங்கிறது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்தை வச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அவ்வளவு பெரிய பொறுப்பு நம்முடைய பெண்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பெண் கல்வி அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம கிட்ட வந்தது கிடையாது. இதற்கு பெரியார், அம்பேத்கர், சாவித்ரி புலினி எவ்வளவோ பேர்கள் பாடுபட்டு அந்த பெண் கல்வியை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட பெண் கல்வி வெறும் 4 சுவரோடு நமக்கு நின்றக்கூடாது. நம்மளை பார்த்துக்கிறதுக்கும், நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்கும், நம்மளை சார்ந்திருக்கவங்கள பார்த்துக்கிறதுக்கும் கல்வி ரொம்ப 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 அவசியம். இயான் யுவர் ஓன் பிரச்சன்றதான். கல்வி மட்டுமே ஒருவனுக்கு அவன் யார் என்பதை இந்த சமூகத்தில் தீர்மானிக்கும். அவன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கான் அப்படின்றத தீர்மானிக்கும். எஜுகேஷன் வில் பிரிங் யுவர் ரெப்புடேஷன், டிக்னிட்டி, மதிப்பு மரியாதைன்ற அத்தனை விஷயங்களையும் வாங்கி கொடுக்கும். இன்னைக்கு நீ எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறன்றதுல தான் இருக்கு. நீ எடுக்கக்கூடிய புத்தகம் தான் நீ அமரக்கூடிய நாற்காலியை தேர்வு செய்யும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தகம் தான் நீ அமரக்கூடிய நாற்காலிகளை தீர்மானம் செய்யும். நீ எந்த துறையில இருந்தாலும், நீ எடுக்கக்கூடிய துறைக்கும் உன்னுடைய எஜுகேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை நீ நினைச்சாலும் தயவு செஞ்சு படிச்சிரு. ஏன்னா படிப்பு அவ்வளவு முக்கியம். எ சிங்கிள் ஷீட் கான் டிசைட் மை ஃபியூச்சர்லாம் கிடையாது. எ சிங்கிள் ஷீட் கேன் குக் யுவர் ஃபியூச்சர். நம்முடைய முன்னோர்கள் அழகா சொல்லிட்டு போனாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு. பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பிச்சை எடுக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு நமக்கு எல்லா சலுகைகளும் இருக்கு. படிச்சா மட்டும் போதும், படிச்சா மட்டும் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்விக்கும் அறிவுக்கும் இரண்டத்திற்கும் வேறுபாடு இருக்கு. கல்வின்றது இன்னைக்கு நம்ம பாட புத்தகத்துல படிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன்ன்றது தான் கல்வி. அந்த கல்வியை எப்படி உன்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீ அப்ளிகபிள் பண்ணிக்கிற அப்படின்றது தான் அறிவு. அந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இழிவா எதை தெரியுமா பார்க்குறாங்க? அறியாமை தான். அறியாமையினுடைய பேரால் தான் பைக்கில் வேகமாக போகிறத நம்ம ஒரு கெத்தாக நினச்சிட்டு இருக்கோம். பைக்கில் வேகமாக போகிறதெல்லாம் கெத்து கிடையாது. அப்படி போனோம்னா நம்ம எல்லாம் இங்கே 17 வயசுல தான் இருப்போம். லைசன்ஸ் இல்லை, பைக்குக்கு லைசன்ஸ் இல்லை, ரேஷ் டிரைவிங்கு, ஓவர் ஸ்பீடிங், ஹெல்மெட் இல்லைன்ற ஃபைனு தான் வரும். இதை புரிஞ்சுக்கிறது தான் அறிவு. இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 பேரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை 10 பேர் ரீஸ்டோரி பண்ணுறதுல பெருமை கிடையாது. அது கிடையாது பெருமை. அது பெருமை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறது தான் அறிவு. பின்ட்ரெஸ்ட் பியூட்டி ஸ்டாண்ட்ஸில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறது கிடையாது. அது ஏஸ்தட்டிக்ஸ் கிடையாது. பின்ட்ரெஸ்டோட இன்ஸ்பயர்ஸ் அழகியல் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறது தான் அறிவு. அதுதான் தேவை. அறியாமையுடைய காரணத்தால் தான் ஒரு நடிகனுக்கு முதல் ஷோ
படத்துக்காக நம்மலாம் விசில் அடிச்சுட்டு இருக்கோம். ஒரு நடிகன் எப்படி நம்மளை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான்றது தெரியாம அவனுக்கு கைத்தட்டி கொண்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் அறியாமை. இதற்கு இந்த அறியாமையிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கம் மிக அவசியம். அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்த ஒருவன் அவன் பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பெயரை தான் அவன் தூக்கி வீசுவான். அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்த ஒருவன் அவன் பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதி பெயரை தான் தூக்கி வீசுவான். சேகவேராவை படித்த ஒருவன் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு என்று ஒதுங்கி நிற்க மாட்டான். மார்க்சியத்தை படித்த ஒருவன் தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களுடைய கூலியில கை வைக்க மாட்டான். சிற்பங்களையும் கலைகளையும் படித்த ஒருவன் தேவையில்லாத இடங்கள்ல ஹார்ட் போட்டு ஆரோ மார்க்லாம் விட மாட்டான். ஆக அறிவு ரொம்ப முக்கியம். அதற்கு வாசிப்பு பழக்கம் என்பது மிக மிக முக்கியம். உன்னுடைய நண்பன் ஒரு தவறு செய்யறான் அப்படின்னு நீ ஃபீல் பண்ற அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தவறு அங்க சுட்டி காட்டுங்க. ஒரு லாயல் ஃப்ரெண்டை டிஃபைன் பண்றது அந்த சீக்கிரட்ஸை கீப் அப் பண்றது மட்டும் கிடையாது. அது ஒரு லாயல் ஃப்ரெண்டை டிஃபைன் பண்ணது. அவன் பேசாம போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் பண்ணக்கூடிய தவறை சுட்டி காட்டுறது தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அப்படி இல்லை, நான் திருத்தணியில் நடந்த சம்பவம் தான். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை சிறுவர்களுக்கும் வயது 17, அட்டெம்ப்ட் டு மர்டர், கிரேவியஸ் ஹர்ட். இதற்கு தான் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. கூடாய் நட்பு கேடாய் முடியும்னு இதுக்கு தான் சொன்னாங்க. அப்போ நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பன் ஒரு தவறு செய்யறான் அப்படின்னா அதை சுட்டி காட்டணும். இது நம்மளுடைய ரொம்ப ப்ரைம் டைம். இந்த ப்ரைம் டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்களை வச்சு ரொம்பலாம் யோசிச்சுக்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை காதல் பாடல்களும் நம்முடைய வாழ்க்கைக்காக இயற்றப்படலை. அது அந்த சினிமா அந்த காட்சிக்காக இயற்றப்பட்டது, அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப நம்ம போட்டு யோசிக்க வேண்டாம். நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, கோல்ஸ் இருக்குது, ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது. அதை நோக்கி நம்ம போவோம். மேபி தி பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இது வரைக்கும் நான் ப்ரிப்பேரே பண்ணலனாலும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் கூட வி ஹாவ் டைம். இந்த டைத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒரு நல்ல மார்க்ஸே ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நல்லா படிங்க. இப்போதைக்கு படிப்பு தான் ரொம்ப அவசியம். அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல காலேஜில் ப்ளேஸ் ஆகலாம். அரியர்ஸ் இல்லாமல் முடிக்கலாம். நல்ல ஜாபுக்கு போய் அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கலாம். அதனால் நல்லா படிங்க. மேபி தி and best nations of the brain can be found in the last bench of the classroomனு சொல்கிறாங்க. நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். இறுதியாக பாரதியாருடைய கவிதையோடு முடிச்சுக்கலாம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமைகள் உழன்று பிறர் வாட பல கொடுஞ்செயல்கள் புரிந்து மீசை நரைத்து கிள பருவம் ஏதி கொடுங்குற்ற கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நாம் விழுந்து விடக்கூடாது. தமிழ் போல் வளர்வோம், தமிழின் புகழ் போல் பிரதிபலிப்போம். வாழ்க தமிழ்.